ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 1. வாங்க பார்க்கலாம். த கேஸ் டிசால்வ் இன் வாட்டர். இதில் இருக்கிற எந்த கேஸ் வந்து வாட்டரோட டிசால்வ் ஆயிடுச்சுனாக்கா பேஸ் ஆஃப் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அமோனியா தான். அமோனியா தான் வந்து வாட்டரில் வந்து தண்ணியில் டிசால்வ் ஆகி பேஸ் ஆஃப் ஃபார்ம் ஆகும் அல்கலின் நேச்சரில். அதாவது ரெண்டு மெட்டல் வந்து சால்ட்ரிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் பேர் வந்து கோஎன்ஷன். அந்த ப்ராசஸ் பேர் வந்து கோஎன்ஷன். ஸ்டால்சிட்டி அண்ட் ஸ்டால்மைட்ஸ் ஆர் ஃபார்ம் டியூ டு precipitation or ஸ்டால்சிட்டி அண்ட் ஸ்டால்மைட்ஸ் ஆர் ஃபார்ம் டியூ டு precipitation of இது ரெண்டு precipitation ஃபார்ம் டியூ டு கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட். The gas liberator in the Bhopal gas. அதாவது 1984 மத்திய பிரதேஷில் வந்து போபால் விஷவாயு ஈவன் சொல்லிட்டு நமக்கு தெரியும். அது வந்து எந்த கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெத்தில் ஐசோசைனைட். இது தெரிஞ்சுக்கோங்க. சைல்ட் சால்ட் பெப்பர். சைல்டு இருந்தது ஒரு கண்ட்ரி, அதில் இருக்கிற சால்ட் பெப்பர் இஸ் காமன் நேம் ஆஃப் சோடியம் நைட்ரேட். சோடியம் நைட்ரேட். சோடியம் நைட்ரேட் NaNO3 இதான் வச்சுக்கோங்க. சோடியம் வந்து Na, நைட்ரேட் வந்து NO3. The main component of liquid bleach. The main component of liquid bleach வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைப்போக்ளோரைட். சோடியம் ஹைப்போக்ளோரைட். இது இல்லை சோடியம் இதுதான் சோடியம் ஹைப்போக்ளோரைட். இதுதான் ஆன்சர். இதுதான் சோடியம் ஹைப்போக்ளோரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா NaClO. இதுக்கு ஆன்சர் வந்து இதுதான் சோடியம் ஹைப்போக்ளோரைட். சோடியம் ஹைப்போக்ளோரைட். த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அமாங் த ஃபாலோயிங். இதில் இருக்கு எது வந்து ரொம்ப எல்லாமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான். இதில் இருக்கு எது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரைன் தான். ஃப்ளூரைன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆக்சிடைசிங் ஏஜென்ட். த கிங் ஆஃப் மெட்டல். த கிங் ஆஃப் மெட்டல் எது சொல்லுவோம்னா நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டை தான் நம்ம சொல்லுவோம் கிங் ஆஃப் மெட்டல்னு. The suitable unit for expressing nuclear radius. Suitable unit for expressing nuclear radius வந்து பார்த்தீங்கன்னா ஆங்ஸ்ட்ராம் தான். ஆங்ஸ்ட்ராம் ஏன் நம்ம சொல்லுவோம்னா இதுதான் வந்து 10 to the power of -10. நானோமீட்டர் வந்து 10 to the power of -9. ஃபெர்மி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 10 to the power of -15. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மைக்ரான் வந்து 10 to the power of -3. மைக்ரான் வந்து 10 to the power of -3. The soaps help in reducing cleaning. அதான் வந்து நம்ம துணி துவைக்கும் போது ஏன் நம்ம டிட்டர்ஜென்ட்டோ சோப்போ யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா சர்ஃபேஸ் டென்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம டிட்டர்ஜென்ட்டோ சோப்போ வந்து துணி துவைக்கும் போது யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம வந்து இதுக்காக தான் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி வந்து ரெயின் ட்ராப்பில் இருக்குது பார்த்தீங்களா, வாட்டர் ரெயின் ட்ராப் வந்து ஏன் இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது காரணம் கூட வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் தான். சர்ஃபேஸ் டென்ஷனாக தான் ரெயினோட வாட்டர் ட்ராப் கூட இப்படி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீடல் வந்து ஒரு காமாக இருக்கிற தண்ணியில் அமைதியாக இருக்கிற தண்ணியில் நீடல் வந்து கரெக்டாக ஸ்லோவாக போய் மேலே போட்டு அப்படி நீடல் வந்து அது தண்ணி மேலே நிற்கும். ஏன் அது நிற்குதுன்னா அது காரணம் கூட சர்ஃபேஸ் டென்ஷன் தான். இந்த லிட்ரேச்சர் என்ன பண்ணோன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து அதாவது வந்து லிங்க் ஆகிருக்கும். அந்த லிங்க்ஸ் எல்லாம் உடஞ்சி விட்டுரும். அதாவது வந்து H2O தான் வந்து வாட்டரோட காம்பனண்ட். இது லிங்க்ஸ் எல்லாம் நல்லா இது ஒரு H2O நல்லா லிங்க் ஆகிருக்கும். அந்த லிங்க் எல்லாம் வந்து இது சோப்ஸும் டிட்டர்ஜென்ட்டும் என்ன பண்ணோன்னா அந்த லிங்க்ஸ் எல்லாத்தையும் உடச்சி விட்டுரும். லிங்க்ஸ் எல்லாத்தையும் உடச்சி விட்டுறதுனால என்ன ஆகும்னா தண்ணி வந்து எதுக்குள்ள வேணாலும் ஈஸியாக போக முடியும். அதுதான் அந்த சோப்பும் சரி டிட்டர்ஜென்ட்டும் செய்கிற வேல்யூ. இந்த காமன் நேம் ஆஃப் சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட்டோட காமன் நேம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா. ட்ரை ஐஸ் வந்து எந்த ஃபார்மில் இருக்கும், அது வந்து எதால் உற்பத்தி பண்ணான்னா பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைட்னால தான் ட்ரை ஐஸ் உற்பத்தி பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் கூட வந்து என்ன பார்த்தீங்கன்னா அது கூட கார்பன் டை ஆக்சைட் தான். ட்ரை ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எல்லா ஐஸ் வந்து ஃப்ரிட்ஜில் தான் இருக்கணும்.
ஆனால் ட்ரை ஐஸ்லாம் பார்த்தீங்கன்னா மீன்லாம் வச்சுக்கிறான் பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரை ஐஸ் தான். அதாவது அவ்வளோ வெயில் அடித்தாலும் அது ஒன்றுமே ஆகிறதே இல்லை. அது கெமிக்கல் காம்போசிட் ஆஃப் ஹெவி வாட்டர். கெமிக்கல் காம்போசிட் ஆஃப் ஹெவி வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இது வந்து இன்னொரு பேர் கூட சொல்லலாம், டியூட்ரியம், டிடிஓ, D2O. which one of the following does not contain silver? இதுக்கு எந்த வந்து சில்வரே இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜெர்மனியம் தான். ஜெர்மனியம் தான் வந்து சில்வரே இருக்கா. இதில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா காப்பரு, நிக்கலு, அப்போ வந்து ஜிங்க்கு. காப்பர் வந்து இது ரேஷியோட பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து 3, ஜிங்க் வந்து 1, நிக்கல் வந்து 1, ஜிங்க் வந்து 1. அதே மாதிரி இந்த ரூபி சில்வர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூபி சில்வருக்கு இன்னொரு பேர் வந்து இருக்குதுன்னா ரூபி சில்வர் வந்து டார்க் ரெட் சில்வர்னு கூட சொல்லுவாங்க. ரூபி சில்வர் வந்து டார்க் ரெட் சில்வர். அதான் நம்ம பட்டாசு அடிக்கும் போது வந்து கிரீன் கலர் வருது பார்த்தீங்களா, அது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பேரியம். பேரியமால் தான் கிரீன் கலரே வருது. அதே மாதிரி வந்து காப்பர் குளோரைடு வந்து ப்ளூ கலர் தரும். காப்பர் குளோரைடு வந்து ப்ளூ கலர் தரும். அதே மாதிரி வந்து கால்சியம் குளோரைடு வந்து ஆரஞ்சு கலர் தரும். கால்சியம் குளோரைடு வந்து ஆரஞ்சு கலர் தெரியும். இது சிவகாசி ஆளுங்களாம் நல்லா தெரியும். இது ஸ்டோன்டியம் கார்பனேட். ஸ்டோன்டியம் கார்பனேட் வந்து ரெட் கலர் தரும். ஸ்டோன்டியம் கார்பனேட் வந்து ரெட் கலர்ல தரும். கேட்டலிக் கன்வர்ஷன் ஆர் ஜெனரலி மேட் அப் ஆஃப். கேட்டலிக் கன்வர்ஷன் வந்து யூஸ் பண்ணதுக்கு வந்து எது பண்ணுவாங்கன்னா டிரான்சிஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. which one of the following particle has a dual nature of particle way? இதுல எந்த வந்து பாத்தீங்கன்னா dual nature இருக்கும். பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது எலக்ட்ரான் தான். ஆனா எலக்ட்ரான் எப்பவுமே மைனஸ்ல தான் இருக்கு. ஆனா சில நேரத்தில் அது வந்து டியூல் நேச்சர் கூட சொல்லுவாங்க எலக்ட்ரானை. சைனைட் காஸ். சைனைட் வந்து நம்ம நாக்கில் பட்டோன்னே ஏன் நம்ம செத்து போயிடும், டக்குன்னு ஒரு செகண்ட்ல ஏன் நம்ம செத்து போயிடும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இட் பிரேக்ஸ் த எலக்ட்ரான் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட் செயின். இட் பிரேக்ஸ் த எலக்ட்ரான் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட் செயின் வந்து பிரேக் பண்ணுறதுனால தான் வந்து சைனைட் வந்து நம்ம நாக்கில் பட்டோன்னு செத்து போயிடும். இது கூட இப்போ கூட யாருக்கும் தெரியாது சைனைட் வந்து என்ன டேஸ்ட் கொடுக்குன்னு சொல்லி. most commonly used in bleaching agent. bleaching agentக்காக நம்ம எந்த காம்பவுண்ட் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா குளோரின். குளோரின் தான் வந்து bleaching agent. வாட்டர் கேஸ். வாட்டர் கேஸ் வந்து எது ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும். அதான் இதுதான் கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். which element behavior has a எந்த எலிமெண்ட் வந்து மெட்டலாக பிஹேவ் பண்ணும், அதே மாதிரி நான் மெட்டலாக பிஹேவ் பண்ணும். அது வந்து பார்த்தீங்கன்னா போரான். போரான் தான் வந்து மெட்டலாகவும் பிஹேவ் பண்ணும், அதே மாதிரி வந்து நான் மெட்டலாகவும் பிஹேவ் பண்ணும். நைட்ரஜன். நைட்ரஜன் வந்து வாட்டரில் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரேட்டாக தான் இருக்கும் வாட்டரில். அதான் வந்து NO3. வாட்டரில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரேட்டாக தான் இருக்கும் நைட்ரஜன், NO3. அலுமினியம் சால்ட் காமன்லி யூஸ் இன் ப்ளீடிங். அலுமினியம் சால்ட் வந்து இந்த ப்ளீடிங் அதாவது ரத்த கசி ஏற்படும் போது அது வந்து தடுக்கிறதுக்காக வந்து அலுமினியம் சால்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் சல்ஃபேட். அலுமினியம் சல்ஃபேட் இது கூட பார்த்தீங்கன்னா Al2 அலுமினியம் சல்ஃபேட் SO4 3 Al2SO4 3. which of the following contain maximum content of carbon? இதுக்கு எது வந்து maximum content of carbon இருக்குன்னு பார்த்தீங்கன்னா cast iron தான். கார்பன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவ்வளோ ஹார்டாக இருக்கும்னு அர்த்தம். டைமண்ட் தான் வந்து ரொம்ப ஹார்டான மெட்டீரியல். ஏன்னா வந்து அதில் வந்து கார்பன் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். வாட் இஸ் த பியூரஸ்ட் கமர்ஷியல் ஃபார்ம் ஆஃப் ஐரன்? இதுல எது வந்து பியூரஸ்ட் கமர்ஷியல் ஃபார்ம் ஆஃப் ஐரன் பார்த்தீங்கன்னா wrought iron. இதுதான் வந்து பியூரஸ்ட் கமர்ஷியல் ஃபார்ம் ஆஃப் ஐரன். பிராஸ் கண்டென்ட். பிராஸ்ல என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிராஸ் எப்படி உருவாக்குவாங்கன்னா காப்பர் அண்ட் ஜிங்க். காப்பர் அண்ட் ஜிங்க் ரெண்டுமே சேர்த்து தான் வந்து பிராஸ் உருவாக்குவாங்க. அதே மாதிரி காப்பர் அண்ட் டின் இது ரெண்டும் சேர்த்து வந்து பிரான்ஸ் உருவாக்குவாங்க. காப்பர் அண்ட் டின் இது ரெண்டுமே சேர்த்து வந்து பிரான்ஸ் உருவாக்குவாங்க. சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட் இஸ் known as வாஷிங் சோடா. சோடியம் கார்பனேட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வாஷிங் சோடா. இது ஃபார்முலா கூட பார்த்தீங்கன்னா Na2CO3. கார்போரண்டம் இஸ் another name of. கார்போரண்டனோட இன்னொரு பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சிலிகான் கார்பைட்.
சிலிக்கான் கார்பைடு தான் வந்து கார்போரண்டம், அதான் வந்து SiC, சிலிக்கான் கார்பைட். HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், இது வந்து இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. இது என்ன பேர்? இதுனா மியூட்ரிக் ஆசிட். which one of the following is a metallic ore? இதுல எது வந்து பாத்தீங்கன்னா மெட்டாலிக் ஓர் வந்து பாத்தீங்கன்னா கெலினா. கெலினா வந்து லெட்டோட மெட்டாலிக் ஓர். லெட்டோட ஓர் வந்து கெலினா. இதுக்கு கெமிக்கல் நேம் வந்து PB. உல்கனைஸ் ஆஃப் ரப்பர். ரப்பர் வந்து உல்கனைஸ் பண்ணுவாங்க. உல்கனைஸ் பண்றதுக்காக சல்ஃபர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். எத்தனை பர்சன்டேஜ் வந்து ஆட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா 3 to 5%. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.